ஹாய் நோவே வியூவர்ஸ். நம்ம ஃபுல் வீடியோ தெரிந்து கொள்வோங்கிற டைப்பில் பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச தொழில் பற்றி இந்த மாதிரி வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் வே டு நியூஸுங்கிற ஆப்பை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப், அது பார்ட் டைம் அல்லது ஃபுல் டைம் ரெண்டுமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஜாப் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வே டு நியூஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன்ல ஒரு பார்ட் டைம் ஜாப், அந்த வே டு நியூஸ் ஆப் வச்சு அந்த ஜாப் பார்க்குறவங்களும் இந்த ஜாப்பை பார்க்கலாம். இந்த ஜாப்பை பார்க்கறதுனால அந்த ஒர்க்கு பார்க்கறதுக்கும் நியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. என்னடா ஜாப்பை பத்தி சொல்ல போறேன் அப்படின்ட்டு டப்புன்னு டிஷர்ட்டை மாத்திட்டு வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்ல போற ஜாப்பே இந்த டிஷர்ட்ல தான் இருக்கு. அப்படி என்னடா ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜொமேட்டோ டெலிவரி ஜாப் தான். ஃபுட்டு டெலிவரி பண்றத ஆப்பை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது யூஸ் ஆகுமா, யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லா வரிசலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, நான் வே டு நியூஸை பற்றி ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஜாப் போட்டிருக்கேன். அந்த ஜாப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு என்னோட அனுபவத்தில் நான் சம்பாதிச்சதுக்கு பிறகு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். மற்ற சேனல் மாதிரியோ நான் ஜாப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை நம்பி ஒரு 1800 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக நான் அந்த வீடியோவை போட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ நான் இந்த ஜொமேட்டோ ஜாப்பை பற்றி போட போகிறோம். நம்ம இந்த ஜொமேட்டோ ஜாப்பை பற்றி எனக்கு ஆல்ரெடி போடணுன்னு ஐடியா இருந்துச்சு. பட் நம்ம வேலைக்கு போகாமல் போடக்கூடாது. நமக்கு அதில் என்னென்ன உண்மை இருக்கு, காசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தெரியாமல் நம்ம போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே அந்த ஜொமேட்டோ ஆப்பை ஏற்றி அதில் வேலைக்கு ஜாயின் பண்ணி அதுலேருந்து காசை ஏர்ன் பண்ணிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வேலை இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ப்ரொமோட் ஆகாது, வீடியோ வியூஸும் போகாது. வியூஸ் போகாததுனால என்ன ஆகும்னா, யாரோ பயனடைய போறவங்களுக்கு பயன் இல்லாம போயிடும். இந்த ஜொமேட்டோ ஜாப்ல யார் யார் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமா பண்ணலாமா, பார்ட் டைமா பண்ணலாமா, இப்படி பல கொஸ்டின் உங்களுக்கே இருக்கும். அது இதுல ஃபுல் டைமாவும் பண்ணலாம், பார்ட் டைமாவும் பண்ணலாம். இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்றோம்னு வச்சுங்களேன். இப்போ ஏதோ ஒரு கடையில போயோ, மெடிக்கல், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுலயோ ஒர்க் பண்றோம் அப்படின்னா, பார்ட் டைமுங்கும் போது நம்ம மாசம் 30 நாளுமே நம்ம வேலைக்கு போகணும். ஜாப் பார்ட் டைம் தான், ஆனா மாசம் 30 நாளும் வேலைக்கு போகணும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் டைமா இருந்தாலும் சரி, பார்ட் டைமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்ப ஃப்ரீயோ, இப்ப இன்னைக்கு எனக்கு சாயந்தரம் 6 to 10 ஃப்ரீனா 6 to 10 ஃப்ரீங்க டயத்துல ஓட்டலாம். அது மாதிரி காலையில எனக்கு 12 to 2 மட்டும்தான் ஃப்ரீ அப்படின்னா அந்த 12 to 2 ஓட்டலாம். ஒரு பார்ட் டைம் ஜாப்ல இப்படி ஒரு பெனிஃபிட்டான ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். நானும் இதை மாதிரி ஜாப் தான் எதிர்பார்த்து இருந்தேன். எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு இதை மாதிரி இருக்குன்ட்டு. சரி, இது நல்ல ஐடியாவே இருக்கே, எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நான் இந்த ஆப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சரி, நம்ம பயன்பட்டோம், நம்ம தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கோமே, நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஒரு வீடியோவாக போடுறேன். அடுத்தது ஃபுல் டைமாக ஓட்டலாமா, பார்ட் டைமாக ஓட்டலாமா இப்படிங்கிறத நான் பற்றி சொல்லிட்டேன். எப்போ நம்ம ஃப்ரீயோ அப்போ ஓட்டலாம். அது நீங்கள் ஃபுல் டைம் சரி, பார்ட் டைம் சரி, இல்லை என்னைக்கு லீவோ அன்னைக்கு ஓட்டிக்கலாம். இதை யார் யார் ஓட்டலாம் அப்படின்னா, நம்மளுக்கு லைசன்ஸ் இருக்கணும். இதுக்கு ஓட்டுறதுக்கு மெயினாக லைசன்ஸு, பைக்கு, அடுத்தது ஹெல்மெட்டு, இது வேணும். இது இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் ஓட்ட முடியும். லைசன்ஸ் இல்லாமல் இந்த சின்ன பசங்கள்லாம் ஓட்டுவாங்க அப்படிங்கிற சேஃப்டி பிரச்சனைக்காக அவங்க உஷாராக இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எந்த வேலைக்கு போகிறவங்கனாலும் ஓட்டலாம். அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு, எனக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அப்போ ஓட்டலாம், யார் வேணாலும் ஓட்டலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸு, பைக்கு, அடுத்தது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலு, ஒரு ஹெட்ஃபோன் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பைக்கில் ஓட்டும்போது ஹெட்ஃபோன் தேவைப்படும். அடுத்தது மொபைல் ஹோல்டர், செல்லை ஹோல்டு பண்ணிக்கிறது. ஏன்னா ஃபுல்லாகவே மேப்பு பார்த்து தான் இந்த ஜாப்பு ஓட்ட முடியும். அந்த ஆர்டர் பண்ணுற ஹோட்டலுக்காக இருந்தாலும் சரி, அந்த கஸ்டமர் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே செல்லுக்கு வந்துடும். அந்த மேப்பை பார்த்து தான் ஓட்ட முடியும். நம்ம இப்போ ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள நம்ம கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால நமக்கு என்னன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப்போ ஃபுல் டைம் ஜாப்போ இதை பார்க்கும் பொழுது அங்கே ஒர்க்கு ப்ரெஷரு, அந்த வேலை பார்க்குறவங்க ஏதாச்சும் இவன் வளர்ந்துருவானோ அப்படிங்கிற பிரச்சனைகள் இதை மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஜாப்ல அது கிடையாது. ஏன்னா நம்ம யாரையும் சந்திக்க போறதே கிடையாது. அதுதான் இதுல ஒரு பிளஸ். நம்ம யாரையுமே சந்திக்க போறது கிடையாது. எல்லாமே இந்த ஆப் மூலமாவே தான் எல்லாமே செயல்படுது. நம்ம ஒர்க்கு போறதா இருந்தாலும் சரி, வரதா இருந்தாலும் சரி, நம்ம பேச்சுவார்த்தைக்கு வேலையே இல்லை. செல்லுல ஆர்டர் வரும், அதை எடுத்து போய் ஹோட்டல்ல காமிக்க போறோம். ஹோட்டல்ல பொருள் கொடுக்க போறாங்க, அதை வாங்கிட்டு நம்ம போய் கஸ்டமர் வீட்டில் கொடுக்க போறோம். அவங்க காசு பே பண்ணியிருந்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு உள்ள காசு அந்த வேலெட்டில் ஏறிடும். அவங்க பே பண்ணலைன்னா கையில் காசு வாங்கிட்டு நம்ம வந்துட போகிறோம். இதனால நமக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த
இந்த வளர்ச்சி இவன் வளர்ந்துருவான் வளர்ந்துருவான் அப்படிங்கிற பிரச்சனையே இந்த ஜாப்ல கிடையாது. இப்போ அடுத்தது என்ன டவுட்னா, எப்படி உங்களுக்கு காசு வரும் என்னான்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆப் ஏற்றி அதில் ட்ரைனிங்லாம் இருக்கும். அந்த ட்ரைனிங்லாம் முடிச்ச பிறகு நமக்கு ஆப்பு வண்டி ஓட்டுறதுக்கு ஓகே ஆயிடும். ஓகே ஆயிட்ட பிறகு அவங்களே ஒரு 1500 வேலட்ல கொடுத்துருவாங்க. அந்த ஆப் வேலட்ல கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கேஷ் ஆன் டெலிவரி யாராச்சும் பண்றாங்கன்னா அந்த கேஷ் நம்ம கையில வாங்கிக்குவோம். கையில வாங்கிட்ட பிறகு அதுல கியூஆர் கோடு காமிக்கும். அவங்க கியூஆர்ல பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை கையில கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி காமிக்கும். அது வண்டி ஓட்டும் போதே உங்களுக்கு புரியும். அந்த பாக்ஸ்ல கை வச்சிட்டோம்னாலே நம்ம வாங்கின காசு அந்த 1500 ஜொமேட்டோவுக்கே போயிடும். அவங்க காசே அவங்களுக்கு போயிடும். அடுத்தது நமக்கு அந்த நம்ம டெய்லி வண்டி ஓட்டுற காசு சேரும். வீக்லி ஒன்ஸ் தான் அதை நம்ம டெபாசிட் நம்ம அக்கௌண்ட் மாத்திக்க முடியும். அந்த காசை நீங்க நம்ம அக்கௌண்ட் மாத்திக்கிறனாலும் மாத்திக்கலாம். அப்படி இல்லை அந்த கையில வாங்குறோம்ல காசு, அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிற காசு அப்படியே திருப்பி அந்த 1500 வேலட்டுக்கே வந்துடும். அதனால பணம் நம்ம அக்கௌண்ட் மாத்துறது பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் மாத்திக்கிறனாலும் மாத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேலட்டுக்கே அந்த காசு போயிடும். நம்ம கையில வாங்குற காசை நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் டிப்ஸும் கொடுப்பாங்க. சில பேர் கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயே டிப்ஸ் போட்டுருவாங்க. அது அந்த ஆப்ல வந்துடும். அந்த டிப்ஸை நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஈஸி. அப்படி இல்லைன்னா நம்ம சில பேர் கையில கொடுத்துருவாங்க. 20 ரூபா 10 ரூபா அது மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஒரு பெனிஃபிட் நம்ம சம்பாதிக்கிற காசு இல்லாமல் டிப்ஸும் கிடைக்கும். சில பேர் நல்ல மனசு நல்ல மைண்ட் உள்ள ஆள் நிறைய பேர் இருக்காங்க. லாங்ல இவ்வளோ தூரம் வரான், இவன் ஏதோ கஷ்டத்துல தானே வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு டிப்ஸ் கொடுப்பாங்க. அதனால அதையும் வாங்கிக்கலாம். காசை பத்தி சொல்லியாச்சு. அந்த காசு எப்படி வரும், அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. நீங்க அந்த வண்டி ஓட்டுனீங்கனாலே ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிஞ்சிடும். டவுட் வர்றதுக்கு வேலை இருக்காது. இப்போ நான் பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்றேன். சரி, இதை நம்ம வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. இப்போ கடையில வேலை பார்த்தாலோ கம்பெனில வேலை பார்த்தாலோ சூப்பர்வைசர் அப்படி இருப்பாங்க. இதுல நமக்கு வழி நடத்த யாருமே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஹெட் மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஜொமேட்டோ கஸ்டமருக்கா இருக்கும் கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை நம்ம பைக்கில் போறோம், நமக்கு சேஃப்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் முடிச்ச பிறகும் சரி, இல்லை ஒரு 2 ஆர்டர் முடிச்சது பிறகும் சரி, நம்மள ஒரு செல்ஃபி தானாவே அந்த ஆப்ல கேட்பாங்க. அதை நம்ம செல்ஃபியை எடுக்கணும். ஏன்னா நீங்க ஓட்டுறீங்களா, இல்லை உங்களுக்கு பதிலா வேற ஆள் ஓட்டுறாங்களா, அப்படி இல்லை உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு டைமிங் அதில் ஓடிட்டே இருக்கும். அந்த டைமிங் லேட் ஆயிட்டாலும் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்ட்டு அதில் மெசேஜ் காமிக்கும். வெஹிக்கிள் பிரச்சனையா, ஆக்சிடென்ட்டா, என்ன பிரச்சனைன்ட்டு. அது அது என்னன்னு அதில் போடணும். அப்படி எந்த அப்டேட்டும் கொடுக்கலன்னா ஆப் தன்னால ஆஃப்லைன் வந்துடும், வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டா நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. திருப்பி வந்து நீங்க அவங்க கேட்டது அந்த செல்ஃபிக்கு கேட்டாலோ, செல்ஃபி எடுத்தாலோ, அந்த பேக் டிஷர்ட்டோட யூனிஃபார்ம்ல இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு அதுக்கு ஒரு செல்ஃபி. இந்த செல்ஃபியை நம்ம சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா ஆப் ஆஃப்லைன்ல வந்துடும். திருப்பி அந்த செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ண பிறகு மட்டுமே தான் போகும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஆப் மூலமாவே நம்மளை இயக்குறாங்க. அது உண்மையா நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம சேஃப்டியா அவங்க பாக்குறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த ஆப் ஏத்துன பிறகு நம்ம இந்த ஒவ்வொரு ட்ரைனிங்கா பண்ணும் பொழுது நமக்கு 1,00,000 மெடிக்கல் இன்சூரன்ஸும் கொடுத்துட்றாங்க. நம்ம பைக்ல ஆக்சிடென்ட் ஆனாலோ இதானாலோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது உண்மையே பெஸ்ட் தான். இப்போ வேற எங்கேயும் பார்ட் டைம் ஜாப் போனா கூட நமக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் உண்டா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கு. இது உண்மையே பெஸ்ட் தான். நமக்கு 1 லேக்குக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் வரைக்கும் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒன்று ஆச்சு அப்படிங்கிற போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஜாப்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க இப்ப ஜொமேட்டோல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரெண்டை சேர்த்து விட போறீங்க அப்படின்னா அவங்கள நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணணும். உங்க செல்லு ஆப் மூலமா ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்லயே ஜொமேட்டோ ஆப்லயே இருக்கு ரெஃபரன்ஸ் பண்றது. உங்க ஆப்ல இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 கிடைக்கும். இதுல இது ஒரு பெனிஃபிட். நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா இப்ப நார்மலாவே இப்ப என்ன என் ஃப்ரெண்டு சேர்த்து விட்டாரு. நான் இப்ப இன்னொருத்தரை சேர்த்து விடணும்னு ஆசைப்படுறேன். நான் அந்த 1500 நம்ம சொல்லல. யாருக்கும் நம்ம ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அப்படிங்கும்போது நமக்கு அதுல ஒரு 1500 கிடைக்குது. அதுவும் இந்த ஆப்ல ஒரு இப்ப இந்த வாரம் ஃபுல்லாவே எனக்கு ஒர்க் இருக்கு. நான் இப்ப நெக்ஸ்ட் வீக் தான் போலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது, நீங்க நெக்ஸ்ட் வீக் போறதுனாலும் அந்த நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த தேதியில எந்தெந்த டைம் எனக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. தெரிஞ்சுன்னா அந்த டயத்துல புக் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு. என்னன்னா நம்ம இப்ப வந்து இன்னைக்கு ஒரு மதியம் 12 to 2 ஓட்ட போறோம் அப்படின்னா, இப்ப டயத்தை பார்க்கணும். இப்ப டைம் 10 மணினா இப்ப நம்ம முன்னாடியே புக் பண்ணணும். ஒருவேளை நம்ம ஓட்ட போற டயத்துல தான் போனோம்னா அந்த டைம் வந்து ஆல்ரெடி டிரைவ் பண்ணுவாங்களா நம்மள மாதிரி அவங்க வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அந்த ஜிக்கு கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எப்போ ஓட்டணும் எப்போ ஃப்ரீன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க வந்து
ஜிக்கை வந்து புக் பண்ணி வச்சிடணும். புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். இப்போ நாளைக்கு ஓட்ட போகிறோம், நாளைக்கு எனக்கு வந்து காலையில் ஒரு 5 மணிலேருந்தே ஃப்ரீ அப்படிங்கும்போது அந்த காலையில் ஒரு நாளைக்கு ஃப்ரீங்கிற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுனால இன்னைக்கே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் போனஸ்லாம் கொடுக்குறாங்க, ஜாயினிங் போனஸ்லாம். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 75 ட்ரிப்பு ஒரு தேதி கொடுத்துட்றாங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் இந்த 75 ட்ரிப்பு ஓட்டிட்டீங்கன்னா 200 ரூபா. அந்த தேதிக்குள்ள 225 230 தெரில, அவ்வளோ ட்ரிப் ஓட்டிட்டீங்கன்னா 350 அப்படிங்கிற ஒரு 1000 ரூபா வரைக்கும் போனஸும் கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர் உண்டு. ரெயின் டயத்தில் ஓட்டினோம்னா ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளவு காசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஃபங்க்ஷன் டைம், தீபாவளி, இப்போ தீபாவளி இருந்துச்சுல அந்த டயத்தில் ஓட்டினோம்னா இத்தனை ட்ரிப் ஓட்டிட்டோம். இப்போ ஜிக்ஸ்னு கணக்கு சொல்லியிருக்கேன்ல, 1 ஹவருக்கு ஒரு டைம். அந்த ஜிக்குனா எப்படின்னா 1 ஹவருக்கு ஒரு டைம். இப்போ காலையில் 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, நைட்டு 10 மணி வரைக்கும் டயத்தை பிரித்து வச்சிருக்காங்க. அதில் நம்ம எந்த டயத்தில் ஓட்ட போகிறோமோ அதை ஜிக்குன்னு பேர். அந்த ஜிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜிக்கில் 5 ட்ரிப் ஓட்டினோம்னா அதுக்கு இவ்வளோ காசு. இதை மாதிரி ஆஃபர்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம ஓட்டிட்டு போனோம்னா அந்த கஸ்டமரும் டிப்ஸ் கொடுப்பாங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் உள்ள மைனஸ் பாயிண்ட் வந்து நான் இப்போ சொல்ல, ஏன்னா எனக்கும் தெரில. ஏன்னா ப்ளஸ் பாயிண்ட் தான் எனக்கு நான் இப்போ இது வரைக்கும் ஓட்டினால கிடச்சிச்சு. என்னோட அனுபவத்தில் எதுவும் மைனஸ் பாயிண்ட், எதுவும் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் சந்திச்சேன்னா நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு யாருக்கோ ஹெல்ப் ஆகணும் அப்படிங்கிறதுல வீடியோ போடுறோம். அதனால அதில் வர்ற ப்ராப்ளமும் எது இருந்தாலும் சொல்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு ஆப்பு. யார்கிட்டையும் நம்ம பேச்சுவார்த்தைக்கு வேலை இல்லை. நம்ம எல்லா ஹோட்டலில் போகிறோம், பொருளை கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு போகிறோம். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வேலை இல்லை. ஜொமேட்டோலேருந்து வந்திருக்குன்னு சொன்னோம்னாலே அந்த ஆர்டரை காமிச்சாலே போதும். யார்ட்டையும் பேசுறதுக்கான வேலையே இல்லை. நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வேலையும் இல்லை. நமக்கு ஆர்டர் ஜொமேட்டோ ஆப் மூலமா வருது, நம்ம வண்டியை ஓட்டுறோம், காசு சம்பாதிக்கிறோம், பெனிஃபிட் அடைகிறோம். இதுல இன்னொன்று, இப்போ நமக்கு பெட்ரோல் எப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், 200 ரூபா பெட்ரோல் போயிடும், 300 ரூபா தான் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம எவ்வளவுக்கு ஓட்டுறோமோ அவ்வளவுதான். இதுல நம்ம எந்த வண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட். எல்லா வண்டியும் ஓட்டலாம், ஆனா மைலேஜ் வண்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். இப்ப 100 ரூபாய்க்கு ஓட்டினோம்னா 30 ரூபா பெட்ரோல் போயிருக்கும், 70 ரூபா நமக்கு லாபம். 200 ரூபாய்க்கு ஓட்டினோம்னா 120 ரூபா லாபம், 80 ரூபா பெட்ரோல் போயிருக்கும். 300 ரூபாய்க்கு ஓட்டுறோம்னா 100 ரூபா பெட்ரோல் போயிருக்கு, 200 ரூபா லாபம். 500 ரூபாய்க்கு ஓட்டுறோம்னா 200 ரூபா பெட்ரோல் போயிருக்கும், 300 ரூபா லாபம். இதுதான் பெனிஃபிட். சேஃப்டியை பத்தி நான் சொல்லிட்டேன். யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்கிறீங்க. நமக்கு எப்படி சேஃப்டின்னு கேட்டீங்கன்னா, அப்பப்போ செல்ஃபி கேட்பாங்க. நம்ம டிராவல் பண்றது லேட் ஆயிட்டாலும் போட்டோஸ் கேட்பாங்க. ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. ஒரு ஆர்டர் முடிச்ச பிறகு செல்ஃபி கேட்பாங்க. இதை மாதிரி நம்மளோட பிரச்சனைகளை அவங்க பார்க்குறாங்க. அடுத்து நமக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம யூனிஃபார்மில் இருக்கோமான்னு அவங்க செக் பண்ணுறாங்க. எல்லாமே ஆப்லேயே பண்ணுறதுனால நம்ம அதுவும் ஒரு பயம் இருக்காது. இப்போ நம்ம கம்பெனிலனா சூப்பர்வைசர் அது இதுன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட பதில் சொல்லணும். ஆனால் இதில் வந்து எல்லாமே ஆப் தான். ஒருவேளை நீங்கள் அந்த செல்ஃபிக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா ஆஃப்லைன் போடும், நம்ம வண்டி ஓட்ட முடியாது. அதனால செல்ஃபிக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். எல்லாமே நல்லா இருக்கு. இது ஒரு இந்த ஜாப் ஒர்க் பண்றதுல நம்ம ஈஸினா எந்த கஷ்டமும் இல்லை. வண்டி டிராவல் பண்ணிட்டு சில பேர் பைக்கு ரைடு போறவங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் சூப்பராக ஓட்டலாம். ஏன்னா நம்ம வேலை என்னன்னா ஹோட்டலில் பொருள் வாங்கிட்டோம்னா டிரைவிங் தான். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு கொடுக்குறோமோ அது மாதிரி தான். அது மாதிரி ரொம்ப ஸ்பீடு போயிட்டோம்னா அதுக்கும், ஏன்னா அந்த ஆப்பில் மேப்பு போட்டு போகிறோம்ல, அதனால இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு நம்ம ஆர்டரை கொடுத்துட்டு டெலிவரி பண்ணிட்டோம்னா இவ்வளோ டைமிங்னா அதை கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஆர்டர் 10 நிமிஷம்னு கொடுத்துருக்கலாம், அந்த 10 நிமிஷம் நம்ம வந்து 5 நிமிஷத்துல போயிட்டோம்னா ஒரு செல்ஃபி கேட்கும். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்க, அப்போ உனக்கு தான் ஆயிருக்கான்ட்டு ஒரு செல்ஃபி கேட்கும். அதனால நம்ம சேஃப்டி ஃபுல்லாகவே இந்த ஆப்பில் வந்து அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உண்மையே பெஸ்ட் ஆப் தான். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னா அது உண்மையா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன், ஃபுல் வீடியோ தெரிந்து கொள்வோம்ட்டு. அதனால நம்மளுக்கு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அதில் நான் பயனடைஞ்சு பார்க்குறேன். எதுவும் பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இருந்தால் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு எதுவும் சொல்ல மறந்து இருந்தேன்னா அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேலை இருந்து வேற யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ வேலை இல்லை, அவங்க வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேலையை சொல்லி விடுங்க. உங்களால் முடிஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டும். அது மாதிரி என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஜாப்பை பற்றி நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட்.